Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிட்ஸ் ரூம் வந்து காமிச்சிடுறேன். கிட்ஸ் ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்டடி யூனிட், வார்ட்ரோப், அதுக்கப்புறம் வந்து காட், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங்கில் வந்து பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கோட வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ இருந்தாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய வந்து போட்டிருப்பேன். ப்ளேலிஸ்ட் வந்து தனியாக இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு ரூமில் மட்டும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிச்சிடுறேன். இப்போ வார்ட்ரோபு தனி, அதுக்கப்புறம் காட் வந்து தனி, இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து காமிக்கிறதோட உங்களுக்கு வந்து ஒன்றாவே வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுறேன். அப்படின்னா ஒரு ரூமில் வந்து நம்ம என்ட்ரு ஆன உடனே என்னென்ன வந்து இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிடுறேன். இதில் வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம், ஸ்டடி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 மாடல் தான் பாக்ஸ், இல்லைன்னா 3 மாடல் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து 12 மாடல் பாக்ஸாக வந்து மாற்றுறோம். இப்போ அந்த இடத்துல ஏன் நீங்கள் 12 மாடல் பாக்ஸ் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா, ஃபால் சீலிங் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஃபால் சீலிங்கில் வந்து ப்ரொஃபைல் லைட்டுக்கு வந்து தனியாக கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 4 லைட்ஸ் வந்து வரும்போது 2 லைட்ஸ் கண்ட்ரோல் வந்து செப்பரேட்டாக கொடுக்க போகிறோம். 2 லைட்ஸ் கண்ட்ரோல்ன்றது வந்து செப்பரேட்டாக கொடுக்க போகிறோம். ப்ரொஃபைல் லைட் வந்து ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காட்டு பின்னாடி வந்து லைட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கர்டன்ஸ் வந்து போடுற இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வார்ட்ரோப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போது ஒரு இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது. அப்போது சுவிட்சை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் வந்து தனித்தனியாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஃப்ளாட்டை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தான் வந்து கொடுப்பாங்க. ஃப்ளாட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட ஒயர் கூட அவங்க கொடுக்கவே இல்லை. அது எதனால் கொடுக்கல அப்படின்றது வந்து எனக்கும் தெரியல. நிறைய ஃப்ளாட்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். யாருமே வந்து ஏசி ஒயர்ன்றது வந்து கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா டிபி பாக்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா டிபி பாக்ஸ் இது 3 BHK அப்பார்ட்மெண்ட். இது டிபி பாக்ஸ் எங்கே இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி கிட்டே இருக்கும். 40 அடியில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வந்து நீங்கள் ஒயர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதனால் நிறைய ஒர்க்குன்றது வந்து இருக்கும். இதில் இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் வச்சுருக்காங்க அப்படின்னா அது உடச்சி எடுத்துகிட்டு 12 மாடல் பாக்ஸாகவே வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஒரு 2 மாடல் வச்சுருக்காங்கன்னா 6 மாடலாகவே மாற்றிருக்கும். ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாக டியூப் லைட் இருக்கும். டியூப் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. பெட்டு கிட்ட வந்து ஒரு 2-வே கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் எப்போ வந்து ஃபால் சீலிங் வந்து போடுறீங்க, எப்போ வந்து நீங்கள் வார்ட்ரோப்ஸ் வந்து லைட்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுக்கினே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஏன்னா காஸ்ட்ன்றது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒயர்ஸ்லாம் வந்து ஜாயிண்ட்லாம் வந்து பண்ண முடியாது. சில இதுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒயர்லாம் வந்து எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா திருப்பி ஜாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல உடைக்கணும். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எங்கெங்கே வந்து பில்லர் இருக்குது, எங்கெங்கே வந்து பில்லர் இல்லாமலாம் வந்து எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் பண்ணும்போது எல்லாத்தையும் உடச்சிட்டோம். உடச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது நிறைய இடத்துல வந்து பில்லர் வந்து பெருசாக இருக்குது. அதனால் அந்த இடத்துல வந்து பண்ணாமல் திருப்பி ஃபால் சீலிங்லேருந்து தனியாக வந்து ஒயரிங்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணோம். இது நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து வர்றது எங்கேயுமே கிடையாது. மேக்ஸிமம் ரொம்ப ரேரு தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2 காலத்தை வந்து உடச்சதுக்கப்புறமா தான் காலம் உடைக்கலை, 2 இடத்துல வந்து உடச்சதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சது நிறைய இடத்துல வந்து பில்லர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அவங்க திருப்பி வந்து ட்ராயிங் கேட்டு அதுக்கப்புறம் சீலிங்லேருந்து நம்ம லைனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புது லைன்லாம் வந்து நம்ம போடுற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 60,000 எலக்ட்ரிக்கலுக்கே ஆயிடுச்சு. 60,000ன்றது வந்து சின்ன அமௌண்ட்டு தான். பட் என்னென்னா நம்ம இன்டீரியர் வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வந்து முடித்தோம். இதுவே தனியாக ஒரு வெண்டர் வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெண்டர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அடுத்தவங்களுக்கும் தெரியும். பட் என்ன சிலதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் என்னென்னா ஒர்க் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுங்க, மாற்றி வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்களும் வந்து
அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் எவ்வளோ தேவைப்படும் அப்படியெல்லாம் வந்து நிறையா இதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்டீரியர் கிட்ட யார் வச்சு பண்ணாலும் ஒருத்தர்கிட்டே வந்து கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா ஃப்யூச்சரில் கூட அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லோக்கல் வெண்டர்லாம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி வரவன் வந்து நாளைக்கு வரமாட்டான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணுங்கள். பண்ணும்போது வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து என்ட்ரான உடனே ஒரு விண்டோ இருக்கும். கிட்ஸ் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் சைடில். பாத்ரூம் ஒட்டின மாதிரி இருக்கும். அப்படியே பெட்ரூமோட டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்போட கம்ப்ளீட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து லாஃப்ட் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து இங்கே நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து டூ ட்ராஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 4 ட்ரா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு வந்து ஹேங்கிங் ஸ்பேஸ், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கெஸ்ட் பெட்ரூமில் வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்களோ சேம் அதே தான், அதே கான்செப்டில் தான். ஏன்னா ஒரு பெட்ரூமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதே பெட்ரூமில் இன்னொன்று வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஒரு பெட்ரூமில் ஒரு மாதிரி வந்து பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிக்கலாக வந்து சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். அதனால் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து என்ன பிடிக்குமோ என்னென்ன சைஸ் வந்து வருமோ அப்படின்ட்டு ப்ராப்பராக வந்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன சைஸில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்ட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து டிசைன், இப்படி தான் வந்து வரும் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டுக்காங்க, ஒரு இடத்துல வந்து மாற்றி போடாதீங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரே மாதிரி வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டோரேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பட் என்ன ஸ்டோரேஜ் இல்லாமல் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டோரேஜ் தானே. ஸ்டோரேஜ் ஆனும்போது மேலே வந்து ஒரு கேபினெட், கீழே வந்து ஒரு கேபினெட். இதில் வந்து நம்ம டிசைன் ஒர்க் வந்து பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். டிசைன் வந்து பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி தான் இருக்காங்களேன்னு தெரியல. வந்த உடனே ஸ்டோரேஜ் தான், எல்லா இடத்துலையும் ஸ்டோரேஜ். ஏன்னா எங்கேயுமே வந்து அப்பார்ட்மெண்ட் சைடில் வந்து லாஃப்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து புக்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் வேணும், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ட்ராவர் வேணும் அப்படின்ட்டு மாற்றி கேட்கும்போது வந்து ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் லேமினேட் சென்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிசைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஒரு லைட் பீச் கலர் தீமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் வந்து வேறு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து காட்டுக்கு பேக்ரவுண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் போர்டு வந்து அங்கே இருக்கிறதுனால நம்ம தூக்கி மேலே மாற்றுறோம். இன்னொன்று என்னென்னா நீங்கள் இதையே மேலே மாற்றுறீங்க, லெஃப்ட் சைடு மாற்றிக்கலாம் ரைட் சைடு மாற்றிக்கலான்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் இன்னும் இது வந்து காலம், இது வந்து காலம், அதனால் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதனால் மேலே வந்து மாற்றிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காட் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எல்லாத்துலேயும் 3 பெட்ரூம்லேயும் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அது கம்ப்ளீட் டிசைன் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன் அதோடய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைடு வந்து ஒரு கவர் மாடல் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே காலம் இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் உடைக்காமல் திருப்பி இந்த சைடு வந்து உடைச்சது. அந்த சைடு உடச்சி திருப்பி இங்கேருந்து மேலே வரைக்கும் கண்ட்ரோல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடு ஒர்க்குன்றது வந்து தனியாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம பேக்ரவுண்டில் தான் வந்து தனியாக வைப்போம். பட் என்னென்னா அங்கே வந்து காலம் போடுறதுனால பைப்பு வேணால் போட்டுடலாம். பட் என்ன அந்த பாக்ஸ்ன்றது வந்து நம்ம போட முடியாது. அதுக்காக வந்து நம்ம வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். இங்கே வந்து வெறும் வந்து இந்த பாக்ஸ் தாங்க இருந்தது.
இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க இல்லையா, இதே பாக்ஸ் தான் இங்கே இருந்தது. இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், எவ்வளோ கண்ட்ரோல் வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போது அவ்வளோ சுவிட்சஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்றது வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 12 மாடல், இது வந்து 3 மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது 3K 12க்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போது எவ்வளோ சுவிட்சஸ் வரும், எவ்வளோ சாக்கெட்ஸ் வரும், வார்ட்ரோப்பில் வந்து எவ்வளோ லைட்ஸ் வரும், வார்ட்ரோப்பில் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், லைட்டிங் வந்து அதிகமாக வந்து கொடுக்க போகிறோம். அப்போது ஒன்றா வந்து ஆட் ஆகும்போது வந்து அதோட பாக்ஸோட சைஸ் வந்து பெருசாகும். அதனால தான் இப்போ பெருசாகிடுச்சு. ஓவராலாக வந்து அவ்வளோதாங்க டிசைன். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன வார்ட்ரோப், அதுக்கப்புறம் ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் பெட், அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சைட் டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி தாங்க வரும். சைட் டேபிள்லாம் இதுதான் ஓவராலாக வந்து சைட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராவர்ன்றது வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பெட்டோட 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்ன்றது வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும் விட்டு, ஏன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கிடையாது. ஏன்னா பெட்டு வந்து நம்ம பண்ணும்போது இந்த டோருக்கும் இந்த பில்லரோட டெப்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேபிள்ன்றது வந்து வைக்க போகிறோம். அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் 1.5 அடி வைப்போம். பட் என்னென்னா இது வந்து 1 அடிக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்மால் சைஸ்ன்றது வந்து இருக்குது. மற்றபடி வந்து மீதி ரூம்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.